கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வருடம் எப்படி கடந்து போனது என்பதே தெரியவில்லை. இந்த சூழ்நிலையிலே இன்னும் சில மணி நேரங்கள் தான் இந்த வருடத்திலே இருக்க போகிறது, நாம் புதிய வருடத்திற்குள் பிரவேசிக்க போகிறோம் என்று சொன்னால், இந்த ஒரு வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தின பாதைகள் எப்பேற்பட்ட பாதைகளாய் இருந்தது என்பதை நாம் நினைத்து நம்முடைய வாயினால வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. நீங்கள் யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நாம் அமர்ந்திருக்கிறோம், இன்னொரு புதிய வருஷம் நமக்கு இருக்க போகிறது என்பதை நாம் சந்தோஷத்தோடு எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் அந்த வருஷத்தை நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்க போகிறார். இப்ப நம்ம சுற்றி எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கிறது, மிருகங்கள் இருக்கிறது. அதுக்கு அடுத்த நாள் புதிய நாள்னு தெரியாது, இனி வரப்போகிற வருஷம் புதிய வருஷம்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. நமக்கு இத்தனை வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஏதாவது தெரியுமா? அதுகளுக்கு தெரியவும் தெரியாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ரொம்ப பெட்டா நாய் வளர்ப்பார்கள். நான் பார்த்துருக்கேன். அந்த நாய்க்கு நீங்கள் நல்ல உணவு கொடுப்பது தவறில்லை, அதற்கு வேக்சினேஷன் போடுவது தவறில்லை, அதை குளிக்க வைப்பது தவறில்லை. பெட், அதை டாக்ஸ் ஆர் வெரி லாயல், ரொம்ப விசுவாசமுள்ள மிருகம் நாய் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இவைகள் எல்லாம் செய்கிற மக்கள் அதுக்கு இன்னொன்று செய்வாங்க. ஒரு சிலர் வீட்டில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த நாய்க்கு பர்த்டே கொண்டாடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க பாருங்க. இல்லை, அதுக்கு என்ன தெரியும்? யோசித்து பார்க்கலாம். அந்த நாய்க்கு ஒரு கேக்கை வெட்டி பர்த்டே கொண்டாடுவது. ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு ஆகிலாம் எனக்கு பர்த்டே கேக் வெட்டுறாங்கன்னு அந்த நாய்க்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. நம்முடைய நாட்களை எண்ணும் அறிவை கர்த்தர் நமக்கு மட்டுமே கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தை நாம் தியானிக்கும் பொழுது, இந்த காலையில நாங்க ஒரு சிலராய் கூடி இந்த வருஷத்துக்காக நன்றி சொல்லி நாங்கள் ஜெபித்த பொழுது இந்த சங்கீதத்தை தியானித்தோம். இந்த சங்கீதத்தை தியானிக்கும் பொழுது இந்த சங்கீதம் எவ்வளவு அற்புதமாய் இருக்கிறது என்பதை பாருங்கள். முதலாவது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். ஒரு அல்லேலூயா வந்திருக்கணும்ல. நான் ஒரு மீட்டிங்க்கு போனேன். மீட்டிங் கூட கிடையாது, அது ஒரு ஃபங்க்ஷன். கை தட்ட சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ நான் கை தட்ட சொல்லிட்டே இருக்கலாமா உங்களைய? இல்லை, வேண்டாம் இல்லையா? நீங்களா தட்டி வைங்க. இப்போ இந்த வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. நான் படித்ததற்கு பிறகு நீங்கள் எல்லாரும் நான் படித்ததை போலவே படிக்கணும். 2023 கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் 2023 நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். 1 2 3 ஸ்டார்ட். நீங்கள் வாசித்த இந்த வசனம் 100% உண்மையானது என்று நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. நிச்சயமாக இந்த 2023 நான் நம்புகிறேன், என்னுடைய சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் என்னுடைய ஆண்டவர் இந்த வருஷத்திலே என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். இப்போ உங்களுக்கு தெரியும் நான் எப்படி வாசிப்பேன்னு, உங்களுக்கு நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. இனி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இனிமேல் நீங்க அங்கிருந்து எனக்கு சொல்லிக் கொடுப்பீங்க. எனக்கு தெரியும் உங்களை பற்றி. 2023 என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். நான் சொன்னது கரெக்டா போச்சா? நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க எனக்கு. இப்போ எத்தனை பேர் நீங்கள் வாசித்த இந்த வாயின் வார்த்தைகள் 2023 100% உண்மை என்று நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. நான் ஆண்டவரை நோக்கி 2023 கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை குணமாக்கினீர். இட் இஸ் இன் தி பாஸ்ட் டென்ஸ். 2023 முழுவதும் கூப்பிட்ட பொழுது என்னை ஆண்டவர் என்னுடைய ஆவியிலே எனக்கு குணத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார், என்னுடைய ஆத்துமாவிலே ஆண்டவர் எனக்கு குணத்தை கட்டளையிட்டார், என்னுடைய சரீரத்திலே ஆண்டவர் எனக்கு குணத்தை கட்டளையிட்டார். ஆல்
3 parts. அதாவது soul, spirit, body needs healing. ஆமென். ஆவிக்கும் குணம் தேவை, ஆத்துமாவிற்கும் குணம் தேவை, சரீரத்திற்கும் குணம் தேவை. என்னுடைய ஃபேமிலி டாக்டரால ஒருவேளை மருந்து கொடுத்து என்னுடைய சரீரத்தை குணமாக்க முடியும். என்னுடைய பரம வைத்தியர் ஒருவர் இருக்கிறார், அவர் யெகோவா ராஃபா. அவர் ஒருவரால் மட்டும்தான் என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா, என்னுடைய சரீரம் மூன்றையும் குணப்படுத்த என்னுடைய ஆண்டவர் ஒருவரே வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். வல்லமையுள்ள தேவனுக்கு கைகளை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இப்ப 3வது வசனத்தை படிக்கிறேன், கவனிங்க. 2023 கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி 2023 என்னை உயிரோடே காத்தே. ஹல்லேலூயா. ஜீவனை தந்தவர், அதை பாதுகாக்கவும் செய்தவர். கர்த்தர் ஜீவனை மட்டும் தரவில்லை, நம்முடைய ஜீவனை பாதுகாக்கவும் செய்தார். 2023 மக்கள் எல்லாம் நினைத்தார்கள் நான் குழியில் இறங்கி விடுவேன் என்று சொல்லி. ஆனால் என்னுடைய ஆண்டவர் நினைத்தார். ஆகையினாலே என்னுடைய ஆண்டவர் 2023 அவர் என்னை ஜீவனோடு காத்தார். ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த 2023 முடிவில வந்திருக்கிற நாம் மற்ற எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு அழைப்பை கொடுக்கிறோம். என்ன அழைப்பை கொடுக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். நாம் ஏன் இங்கே வந்திருக்கிறோம்? 2023 சத்துரு என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் கர்த்தர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் அவரை போற்றுவதற்காக வந்திருக்கிறோம். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம், கர்த்தர் நம்மை குணமாக்கினார், ஆகினால் அவரை துதிப்பதற்காக வந்திருக்கிறோம். நம்முடைய ஆத்துமா பாதாளத்தில் இறங்காதபடி உயிரோடே காத்தபடியினாலே நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இணைந்து வந்திருக்கிறோம், மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறோம், பல இடங்களில் வந்திருக்கிறோம், வெளியூர்களிலிருந்து வந்திருக்கிறோம், உள்ளூர்களிலிருந்து வந்திருக்கிறோம், கிராமங்களிலிருந்து வந்திருக்கிறோம். எதற்காக வந்திருக்கிறோம்? அவரை கீர்த்தனம் பண்ணுவதற்காக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப 2023 அடுத்தது என்ன நடந்ததுன்னு பாருங்க. இதையும் கண்டிப்பா சொல்லணும். 2023 அவருடைய கோபம் ஒரு நிமிஷமாய் இருந்தது என்னுடைய வாழ்க்கையிலே. ஆனால் 2023 அவருடைய தயவோ நீடிய வாழ்வாய் இருந்தது. அப்பப்ப கர்த்தருடைய கோபம் வந்துச்சா வரலையா? சொல்லுங்க. வந்தது. அது ஒரு நிமிஷம் தான் இருந்தது. ஆனால் அவருடைய தயவு எப்படி இருந்தது? நீடிய வாழ்வாய் இருந்தது. 2023 சாயங்காலத்தில் அழுகை தங்கினது என்னுடைய வாழ்க்கையிலே. ஆனால் விடியும் பொழுதோ அந்த அழுகை மாறினது, களிப்புண்டானது. எத்தனை பேர் அதை அறிக்கை செய்ய முடியும்? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நான் ஒரு காலும் அசைக்கப்படுவதில்லை என்று 2023 முழுவதும் என்னுடைய வாழ்விலே சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஒரு நாள் நம்ம அசைக்கவே முடியாது. கர்த்தர் என்னோடு கூடவே இருக்கிறார். கர்த்தருடைய பலன் நம்மோடு கூடவே இருக்கிறது. கர்த்தருடைய தயவு நம்மோடு கூடவே இருக்கிறது. சொல்லுங்கள் பார்க்கலாம். 2023 நான் ஒரு காலும் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். எத்தனை பேர் சொன்னீங்க 2023 நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி? நீங்கள் சொன்னபடியினால் தான் நீங்கள் அசைக்கப்படாமல் இந்த இரவு வேளையில நீங்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை, யாருமே உங்களை அசைப்பதற்கு கர்த்தர் உங்களை அனுமதிக்கவே இல்லை. யாருடைய கரத்தினாலும் நீங்கள் அசைக்கப்படுவதற்கு கர்த்தர் உங்களை அனுமதிக்காத தேவனுக்கு ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப அடுத்த வசனம் பாருங்கள். 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2023 கர்த்தாவே உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர். ஒரு வருஷம் முழுதும் இருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்துக் கொண்ட போதோ 2023 நான் கலங்கினவனாய் இருந்தேன். எத்தனை பேர் ஆண்டவருடைய முகம் பார்க்காத போல நமக்கு கலக்கம் இருந்தது? இருந்ததில்ல? இருக்கத்தான் செய்து, எதையும் மறைக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தாராம்? அவருடைய தயவினால் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தார். ஆமென். கர்த்தருடைய தயவு 2023 கூடவே இருந்தபடியினால அவர் நம்மை திடமாய் நிற்க பண்ணி இருந்தார். யாருமே நம்மை அசைக்க முடியவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இப்போ நம்ம 9வது வசனத்தை வாசிக்கலாம். 2023 கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும், கர்த்தாவே நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி 2023 கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன்.
2023 கர்த்தர் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். 2023 என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். ஹல்லேலூயா. நான் வாசிக்கும் பொழுது பின்னால் வாசிங்க. 10வது வசனத்தை 11வது வசனத்தை வாசிக்கலாம். சொல்லுங்க. 2023 கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு 2023 மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். கர்த்தர் இதை செய்தார் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் அல்லேலூயா சொன்னா போதும், மற்றவங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார். 2023 கர்த்தர் செவி கொடுத்த ஒரே காரணத்தினால் தான் இந்த மாலை வேளையில் நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களோடு கூடவே இருந்தபடியினால் தான் இந்த மாலை வேளையில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய கிருபை உங்களை நடத்தினபடியினால் தான் இந்த மாலை வேளையில் நீங்கள் ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆகினால 12வது வசனத்துல சங்கீதக்காரன் சொல்லி முடிக்கிற விஷயத்தை பாருங்கள். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை 2024 2025 2026 2027 2028 2029 கண்டினியூ. அதற்கப்புறம் என்றென்றைக்கும் துதிப்பேன் என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை. 2024 மட்டும் இல்லை ஆண்டவரே, வரப்போகிற வருடங்கள் எல்லாம் என்றென்றைக்கும் 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 நித்திய நித்தியமாய் நித்திய நித்தியமாய் நித்திய நித்தியமாய் உம்மை துதிப்பேன். எத்தனை பேர் இந்த சங்கீதத்தை இன்றைக்கு உணர்வு பூர்வமாக நீங்கள் அறிந்து கொண்டீர்கள்? உள்ளத்தின் ஆழத்தில் எத்தனை பேர் அறிந்து கொண்டீர்கள்? கர்த்தர் செய்த காரியத்தை எத்தனை பேர் இந்த மாலை வேளையில அறிக்கை செய்கிறீர்கள்? ஆகினாலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன என்று கேட்டால், என் தேவனாகிய கர்த்தாவே, கர்த்தர் உங்களுடைய சொந்தமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். என் தேவனாகிய கர்த்தாவே சொல்லுங்க, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். நீங்கள் துதிப்பதற்காகவே இந்த மாலை வேளையில் இங்கே கூடி வந்திருக்கு, வேற எதுக்குமே வரல. 2023 முழுவதும் என்னெல்லாம் செய்தார்? சத்துருக்கள் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் அனுமதிக்கவில்லை இல்லையா? ஆண்டவர் 2023 கை தூக்கி எடுத்தார். கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது 2023 கர்த்தர் நம்மை குணமாக்கினார். ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணினார். குழியில் இறங்காதபடி உயிரோடே காத்தார். ஹல்லேலூயா. அவருடைய தயவோ நீடிய வாழ்வாய் இருந்தது. ஆமென். உம்முடைய தயவினால் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தார். 2023 கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தர் என் மேல் இரக்கமாய் இருந்தார். கர்த்தர் என் மேல் எனக்கு சகாயராய் இருந்தார். கர்த்தர் என்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார். மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினார். என்றென்றைக்கும் உம்மை துதிப்பேன். 2 வார்த்தை மட்டும் சொல்லுங்க போதும். என்றென்றைக்கும் உம்மை துதிப்பேன். அந்த 2 வார்த்தை கொஞ்சம் சத்தமா சொல்லிடுங்க. ஆமென். ஹல்லேலூயா.